சந்தோஷமா ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். ஓசையுள்ள கைத்தாளத்தோடு, இசையுள்ள மேளத்தாளத்தோடு. ஓசையுள்ள கைத்தாளத்தோடு, இசையுள்ள மேளதாளத்தோடு, ஆசையுடன் நான் பாடும் பாட்டு இயேசு ராஜாவுக்கு. ஓசையுள்ள கைத்தாளத்தோடு, இசையுள்ள மேளதாளத்தோடு, ஆசையுடன் நான் பாடும் பாட்டு இயேசு ராஜாவுக்கு. ஹல்லேலூயா, Hallelujah, 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 hallelujah. தலைக்கு மேல 1 2 3 4. வரப்போகும் ராஜா, வந்துவிட்ட ராஜா மெஸ்ஸியா. வரப்போகும் ராஜா மெஸ்ஸியா, வந்துவிட்ட ராஜா மெஸ்ஸியா. உயிர்த்தெழுந்த ராஜா மெஸ்ஸியா, என்னை வருகையில் சேர்த்திடும் மெஸ்ஸியா, என்னை வருகையில் சேர்த்திடும் மெஸ்ஸியா. ஓசையுள்ள கைத்தாளத்தோடு, இசையுள்ள மேளதாளத்தோடு, ஆசையுடன் நான் பாடும் பாட்டு இயேசு ராஜாவுக்கு. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கையத்தட்டு 1 2 3 4. மேகங்களின் மீது மெஸ்ஸியா ராகத்தாள துணியோடு வருகின்றார். மேகங்களின் மீது ராகத்தாள துணியோடு வருகிறார். காற்றின் செட்டைகளுடன் மெஸ்ஸியா என்னை மார்போடு அணைத்திட வருகிறார், என்னை மார்போடு அணைத்திட வருகிறார். ஓசையுள்ள கைத்தாளத்தோடு, இசையுள்ள மேளதாளத்தோடு, ஆசையுடன் நான் பாடும் பாட்டு என் இயேசு ராஜாவுக்கு. ஓசையுள்ள கைத்தாளத்தோடு, இசையுள்ள மேளதாளத்தோடு, ஆசையுடன் நான் பாடும் பாட்டு என் இயேசு ராஜாவுக்கு. ஹல்லேலூயா, 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 Hallelujah, 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 hallelujah. ஓசையுள்ள கைத்தாளத்தோடு, இசையுள்ள மேளதாளத்தோடு, ஆசையுடன் நான் பாடும் பாட்டு என் இயேசு ராஜாவுக்கு. இதுவரையும் சொல்லாத ஒரு பலத்த அல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். இப்போ அதே உற்சாகத்தோடு கேளுங்கள். நம்ம சபைக்கு ஒரு நோக்கம் அப்படின்னா, நீங்க எல்லாரும் ரட்சிக்கப்படணும். 20 பேர் ஆமென் சொன்னீங்க, நன்றி. எல்லாரும் சரீர பிரகாரமா சுகமா இருக்கணும், அதுக்கு பலத்த ஆமென். ஓகே, விடுதலையா இருக்கணும், செட் ஃப்ரீ. குமாரன் விடுதலையாக்கினால் ஃப்ரீயா இருக்கணும். ஏன்னா குமார் உங்களை விடுதலை ஆக்குகிறார். நீங்க அவருடைய சீஷர்களா வாழணும், அனுதினமும் அவர் பாதத்தில் கற்றுக்கொண்டு வாழணும். வரங்கள், திறமைகள், ஈவுகளில் வளர்ந்துட்டே இருக்கணும். கடைசி மூச்சு வரைக்கும் உங்க நிலையில் இருந்து கொண்டு இயேசுவுக்கு சேவை செய்து கொண்டே இருக்கணும். இதுதான் இந்த பீடத்திலிருந்து நாங்கள் உங்களுக்கு செய்கின்ற வேலை. ஆமென்.
எல்லாரும் ரட்சிக்கப்பட்டு உங்கள் சந்ததிகள், உங்கள் குடும்பம், உங்கள் புருஷன், உங்கள் பெற்றோர் எல்லாரும் ரட்சிக்கப்படணும். ஆமேன். 1 கொரிந்தியர் 1:18 இப்படி வாசிக்கிறோம். 3 காரியத்தை காட்டுறேன். ஒரு 20 வசனம் படிப்பேன் இன்னைக்கு. இல்லை எழுதி கொள்ளுங்க, முக்கியமான வசனங்கள். For the preaching of the cross is to them that perish foolishness, but to us who are being saved. சிலுவை பற்றின உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாக இருக்கிறது. ரட்சிக்கப்படுகிற, எல்லாம் சொல்லுங்க, ரட்சிக்கப்படுகிற அப்படின்னா நீங்கள் ரட்சிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறீர்கள். நிகழ்காலம். ஆமென். 1 கொரிந்தியர் 3:15 If any man's work shall be burned, ஒருவன் கட்டினது வெந்து போனால் அவன் நஷ்டம் அடைவான், அவனோ ரட்சிக்கப்படுவான். பக்கத்தில் ரட்சிக்கப்படுவான் அப்படின்னா எதிர்காலம். ஆமென். நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள். எபேசியர் 2:8 For by grace you have been saved through faith. விசுவாசத்தினால் கிருபை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். And that not of yourselves. இது உங்களால் ஆனதல்ல, இது தேவன் தந்த ஈவு. ரட்சண்யம் என்னங்க? ஒரு ஈவு. ஆனால் அங்கே சொன்னப்பட்ட வார்த்தை எடுத்துக்கிறேன். You have been saved அப்படின்றார். கடந்த காலம். ஆமென். நீங்கள் ரட்சிக்கப்பட்டீர்கள். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். கவனிச்சிங்கன்னு நினைக்கிறேன். ஒரு வசனம் சொல்றது ரட்சிக்கப்பட்டீர்கள், ஒரு வசனம் சொல்றது ரட்சிக்கப்படுகிறீர்கள், ஒரு வசனம் சொல்றது ரட்சிக்கப்படுவீர்கள். ஒன்று பாஸ்ட் டென்ஸ் கடந்த காலம், ஒன்று ப்ரெசன்ட் டென்ஸ் நிகழ்காலம், ஒன்று ஃபியூச்சர் டென்ஸ் எதிர்காலம். ஸோ 3 விதத்தில் ரட்சிக்கப்படுகிறோம். ஒன்று கடந்த காலம், என்றோ ஒரு நாள் ரட்சிக்கப்பட்டீங்க, உங்கள் ஆவி ரட்சிக்கப்பட்டது. சீக்கிரம் ஒரு நாள் இந்த சரீரம் மீட்பை அடையும், ரட்சிக்கப்படுவீர்கள். இப்போ என் வசனத்தெல்லாம் கேட்குறீங்க பாருங்க. உங்கள் ஆத்துமா ரட்சிக்கப்பட்டுட்டே இருக்கு. உங்கள் சிந்தனையை, உங்கள் ஆத்துமா சிந்தனை இணைச்சு பேசுகிறேன். உங்கள் ஆத்துமா என்ன செய்துங்க? ரட்சிக்கப்பட்டுட்டே இருக்கு. நீங்கள் மறுரூபம் அடைஞ்சு கொண்டே இருக்கிறீங்க. கடவுள் நம்மளை 3ஆ படைச்சிருக்கார். ஒன்று ஆவி, ஆத்துமா. சார் எல்லாம் சொல்லுங்க, ஆவி, ஆத்துமா. நீங்கள் 3 1. ஆமென். ட்ரையூன் பீயிங். நீங்கள் வெளியே பார்க்கறது மட்டும் இல்லைங்க, இதெல்லாம் உங்களுக்கு ஒரு உணர்வின் அஸ்திவாரம். சிந்தனைன்னு ஒன்று இருக்குது, ஆத்துமா, இன்னொன்று ஆவின்னு ஒன்று இருக்குது. ஸோ இது 3ஆய் படைக்கப்பட்ட நீங்கள், ஒரு நாள் இயேசு வருவார், நம்ம எல்லாரும் பரலோகம் போகிறோம். அதுவும் 17 பேர் தான், மீதெல்லாம் இங்கே தான் இருக்கோம். எல்லாரும் அங்கே போகிறோம். அங்கே போகும்போது இந்த சரீரம் ரட்சிக்கப்படும், இந்த சரீரம் மீட்படையும். அன்னைக்கு என்ன பாருங்களேன், செம்ம அழகாக இருப்பேன். நான் மட்டும் இல்லை, நீங்களும். ஏன்னா அது மறுரூபமேனி. ஸோ எதிர்காலத்தில் ரட்சிக்கப்படுவீர்கள் சரீரம், நிகழ்காலத்தில் ஆத்துமா ரட்சிக்கப்படுகிறது, கடந்த காலத்தில் உங்கள் ஆவி ரட்சிக்கப்பட்டாயிற்று. என்னைக்கு கர்த்தரை ஏற்றுக்கொண்டீங்களோ அன்னைக்கே உங்கள் ஆவி ரட்சிக்கப்பட்டுச்சு. கடந்த காலம். வசனத்தின் கீழ் சபையில் இருக்கும்போது நீங்கள் ரட்சிக்கப்படுகிறீர்கள். அனுதினமும் உங்கள் சிந்தனை கர்த்தர் என்ன செய்தார்? புதுப்பிக்கிறார். சீக்கிரம் உங்கள் சரீரம் ரட்சிக்கப்படும். ஸோ நம்முடைய ரட்சண்யத்தின் 3 பங்கு: கடந்த காலம், நிகழ்காலம், வரும் காலம். இதை நீங்கள் நல்லா புரிஞ்சிக்கணும். ஸோ ஒரு 7 வார்த்தைகள் ரட்சிக்கப்பட்டவங்க இதை புரிஞ்சிக்கனா நீங்கள் பரலோகம் போறீங்கன்னு அர்த்தம். இதை புரியலைன்னா நீங்கள் போகலன்னு அர்த்தம். ஸோ இதை புரிஞ்சிக்க வேண்டியது ரொம்ப அவசியம். நம்பர் 1 7. பொதுவாக 2 வார்த்தை 3 வார்த்தை தான் சொல்லுவேன். இன்னைக்கு 7 சொல்ல போகிறேன். கரெக்டாக ஒரு 9 மணிக்கு முடிச்சிருவேன். அதுவும் 17 பேர் தான். நம்பர் 1, இட் இஸ் அ கிஃப்ட். ரட்சண்யம் ஒரு ஈவு. எல்லாம் சொல்லுங்க, ரட்சண்யம் ஒரு ஈவு. இது கடவுள் எனக்கு தந்த கிஃப்ட். ரோமர் 11:6. எல்லாரும் பைபிளை கூட படிக்கணும். இன்னைக்கு வசனம் மட்டும்தான் சொல்ல நேரம். இந்த வசனத்தை நீங்கள் புரிஞ்சிக்கலன்னா கடைசி வரைக்கும் உங்கள் ரட்சிப்பு உங்களுக்கு புரியாமல் போயிடும். அண்ட் இஃப் பை கிரேஸ், இது கிருபையினால் என்றால், then it is no longer works. இது ஒரு நாளும் செயல்களால் அல்ல. otherwise grace is no longer grace. இது கிருபையினால் தான் ரட்சிக்கப்படுகிறோம், செயல்களால் அல்ல. அப்படி செயல்களால் என்றால் கிருபையே அல்ல. பட் இஃப் இட் இஸ் ஆஃப் ஒர்க்ஸ், இது செயல்களால் என்றால் அது கிருபையே அல்ல. அப்போ செயல்களே அல்ல. என்ன பவுல் சொல்றாருன்னா,
நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்டது கிருபையினால தான், செயல்களால அல்ல. அது கிருபையினால் இருக்குமானால் அது கர்த்தர் தந்த ஈவு. இது ஒரு gift. இந்த கிஃப்டை நீங்க பெற்றுக்கொள்ள தான் முடியுமே தவிர சம்பாதிக்கவே முடியாது. இன்னொரு முறை சொல்றேன், இந்த ரட்சண்யமாகி ஈவை நீங்க பெற்றுக்கொள்ள தான் முடியுமே தவிர யாரும் இதை சம்பாதிக்க முடியாது. எங்க அப்பா 35 வருஷம் 50 வருஷம் ஊழியம் பண்ணாரு, அதனால நான் பரலோகம் போவேன்னா நான் ஏமாத்திக்கிறேன். யாரும் என் பரலோகம் கொண்டு போக முடியாது. இந்த ரட்சண்யமாகி ஈவை கிருபையால் எனக்கு தந்தார் பாருங்க, அதை யார் பெற்றுக்கொள்ளுகிறார்களோ அவர்கள் நித்திய பரலோக ராஜ்யத்தை அடைவார்கள். இருக்கீங்கன்னா ஒரு ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களா? சும்மா இன்னைக்கு ஒரு நாள் எங்கள் அண்ணனை வம்புக்கு இழுக்கிறேன். அவருடைய ஒரு நிகழ்ச்சிக்கு போயிட்டு அவருக்கு பெரிய ஒரு கிஃப்ட் ஒரு பாக்ஸில் பேக் பண்ணி, இருக்கீங்களாங்க, அவருக்கு ஒரு கிஃப்ட்டை கொடுக்குறேன். அண்ணன் என்கிட்ட கிஃப்ட்டை வாங்கிட்டு ரொம்ப சந்தோஷமாக தேங்க்யூ பாஸ்டர்னு கை கொடுத்தோன்னே நான் கேட்பேன், பேமெண்ட் எப்படின்னா கேஷா கார்டா அப்படின்னு நான் கேட்டேன்னா அது கிஃப்ட் ஆகுமா? ஆமாதுங்க. கிஃப்ட்டுக்கு என்ன இல்லைங்க, யாருமே விலைக்கரையும் கொடுப்பது இல்லை. உங்கள் கல்யாணத்துக்கெல்லாம் மொய் எழுதிட்டு திரும்ப போகும்போது எவ்வளோன்னு கேட்க கிஃப்ட்டு கொடுத்துட்டு அதுக்கு எவ்வளோன்னு விலைக்கரையும் பேசுகிறாங்க இல்லைங்க. கிஃப்ட்டுனா கிஃப்ட்டு தான். உங்கள் வேலை ஒன்று தான், அதை கையை நீட்டி வாங்கிக்கிறதா உங்களுடைய வேலை. நல்லா சொல்கிறேன் கேட்டுக்கோ, இது செயல்களால் அல்ல, இது கிருபையினாலே கர்த்தர் எனக்கு தந்த கிஃப்ட். கிஃப்டை யாரும் சம்பாதிக்க முடியாது, கிஃப்டை ஒன்லி ஏர்ன் பண்ண முடியும். புரிஞ்சவங்க அல்லையே சொல்ல மாட்டீங்களா? ஸோ இட் இஸ் அ கிஃப்ட். நீங்கள் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடியும் நீங்கள் விளக்கரையும் கொடுக்க முடியாது, பின்னாடியும் கொடுக்க முடியாது, நிகழ்காலத்திலையும் கொடுக்க முடியாது. ஒன்று இது கிஃப்ட், இல்லைனா இது சம்பாதிக்கணும். பைபிள் சொல்லுது இது சம்பாதிக்க முடியாது, இது கிஃப்ட். ரெண்டு கையை உயர்த்தி பலத்த ஒரு அலையிலே சொல்ல மாட்டீங்களா? ரெண்டாவது, இந்த ரட்சிப்பை குறித்து சொல்லும்போது இது நித்திய ஜீவன். எல்லாரும் கூட அந்த வார்த்தை சொல்லுங்க, நித்திய ஜீவன். ஆமென். நீங்களும் நானும் நித்திய ஜீவனை சம்பாதிக்கலங்க. நம்ம என்ன தெரியுமா இந்த பூமியில சம்பாதிச்சோம்? மரணத்தை. ரோமர் 6:23 அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார், பாவத்தின் சம்பளம் அதான் நம்ம சம்பாதிச்சோம். பட் the gift of God, the gift of God is eternal life in Christ Jesus. ஆனா நமக்கு கிடைத்த ஈவு என்னன்னா, கிறிஸ்து இயேசுவுக்குள் கர்த்தர் நமக்கு என்ன ஜீவன் தந்தார் பாருங்க. நமக்கு அதை பத்தின கவலையே இல்லைங்க. அதை பேசணுன்னா உங்களுக்கு அது ஒரு பெரிய விஷயமாவே தெரியல. ஏன்னா சாத்தான் நம்ம நிகழ்காலத்தினுடைய பிரச்சனையிலே சிக்க விட்டு இதுலேயே நம்மளை சுத்தல் விட்டுட்டான். நீங்கள் அதை விட பெருசா அலையில எதுக்கு தருமா சொல்லணும்? நித்திய ஜீவனுக்கு. ஒரு வசனம் காட்டுறேன், 1 யோவான் 2:25 இப்படி சொல்றார், and this is the promise that he has promised. அவர் வாக்கு பண்ணின, this is the promise that he promised. அவர் வாக்கு பண்ணின நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதை அவர் நமக்கு செய்த, நான் இப்படி சொல்ல போறேன் கேட்டாம, வாக்கு தத்தங்களிலேயே சிறந்த வாக்கு தத்தம் இந்த வாக்கு தத்தம். அது என்னவென்றால், உங்களுக்கு நான் நித்திய ஜீவனை தருகிறேன். ரட்சிக்கப்பட்டவங்க புரிஞ்சு கொள்ள வேண்டிய முதல் வார்த்தை ஈவு, இரண்டாவது வார்த்தை நித்திய ஜீவன். இருக்கீங்கன்னா புரிஞ்சுக்கிறீங்களா? ஆண்டவர் பொய் சொல்லுவதே இல்லை. 1 யோவான் 5:13 இப்படி சொல்றார், these things have I written unto you that believe on the name of the Son of God, that you may know that you have eternal life, and that you may believe on the name of the Son of God. நீங்க அறிஞ்சிக்கணுமா? என்ன அறிஞ்சிக்கணும்? உங்களுக்கு நான் என்ன தந்திருக்கேன்? நித்திய ஜீவன். பக்கத்தில் ஒருத்தர் பார்த்து சொல்லுங்க, கடவுள் எனக்கு நித்திய ஜீவனை தந்துட்டார்னு சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ ஒரு கேள்வி என்னன்னா, நித்திய ஜீவன் எவ்வளோ தூரங்க அப்படின்னா, அதுக்கு எல்லையே கிடையாது. நேரத்திலிருந்து நேரம் இல்லாமைக்குள்ள போகிறீர்கள், அதுக்கப்புறம் அது நித்தியம். அது எப்படின்னு விளக்கவே முடியாது. இப்போ இன்னொரு கேள்வி கேட்குறோம், இந்த நித்திய ஜீவன் எப்போ தொடங்கிச்சு? நம்ம என்ன நினைப்போம், ஒருத்தர் சாகும்போது பெட்டியில் வைக்கும்போது தான் தொடங்கிச்சுன்னு நினைக்கிறோம். இல்லைங்க, நான் இப்படி சொல்லட்டுமாங்க, 18 வயசுல இயேசுவை ஏற்றுக்கொண்டேன், அன்னைக்கே நித்திய ஜீவன் எனக்கு கர்த்தர் கொடுத்துட்டார். ஏன்னா அன்னைக்கே கிறிஸ்துவுக்குள்ள நான் அடக்க ஆராதனை பண்ணப்பட்டேன், கிறிஸ்துவுடனே கூட மரித்தேன். இனி வாழ்வது நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் வாழுகிறார் என்ற அந்த ரட்சண்யத்திற்கு வந்தபோது அன்றைக்கே நித்திய ஜீவன் தொடங்கிச்சு. இங்க இருக்கிறவங்க வலது கையெல்லாம் கொஞ்சம் மேல உயர்த்துங்க பார்க்கலாம். இன்னைக்கு நாளைக்கு சாகும் போதெல்லாம் நித்திய ஜீவன்,
என்னைக்கு நீங்க ரட்சிக்கப்பட்டீங்களோ, உண்மையா அவர் ஏற்றுக்கொண்டீங்களோ, அன்னைக்கே நித்திய ஜீவனை கர்த்தர் உங்களுக்கு தந்துட்டார். அந்த நம்பிக்கை உள்ளவங்க கரங்களை உயர்த்துகிறாமேன்னு சொல்ல மாட்டீங்களா? ஹல்லேலூயா. ஒரு நாள் ஆண்டவர் வந்து என்கிட்ட இப்படி சொல்லுவார், ரொம்ப நாளாக நான் உன் கூட வாசம் பண்ணிட்டு இருக்கேன் உன் வீட்டில், இனி கொஞ்ச நாள் என் வீட்டுக்கு வான்னு என்னை கூட்டின்னு போயிடுவார். நித்திய ஜீவன் எவ்வளோ விலையேற பெற்றது. சந்தோஷமாக இருந்தோம் ராமேன்னு சொல்ல மாட்டீங்களா? ஒரு 90 வயசுலையோ 100 வயசுலையோ சப்போஸ் இது கேட்டு அப்புறம் பாஸ்டர் அப்படிலாம் சொல்லாதீங்கண்ணே, சப்போஸ் நான் இறந்தேன்னு வைங்களேன், நம்ம ஒரு கருப்பு கலரில் வெள்ளை பேக்ரவுண்ட் இருக்கிற கார்டில் நம்ம அடிப்போம், பாஸ்டர் கோஷி அவர்கள் சோ டேட்டில் சோ நாளில் கர்த்தருக்குள் நித்திரை அடைந்தார். அப்பா எல்லாம் பார்க்குறேன் அந்த பார்வை பாருங்க. நான் சொன்னது 95லங்க. ஒரு ஆமீன் சொல்லிட்டு போங்களேன். நான் என்ன தெரியுமா சொல்கிறேன், நீங்கள் தப்பாக போடுறீங்க டேட்டு. நான் அப்போ சாவலை, 18வது வயசுலேயே செத்துட்டேன். அப்போவே கடவுள் எனக்கு நித்திய ஜீவனை கொடுத்துட்டார். நீங்களும் நானும் உண்மையாய் மரிப்பது இந்த சரீரம் மரிக்கும் போது அல்லங்க, கிறிஸ்துவை என்னைக்கு ஏற்றுக்கொண்டோமோ அன்னைக்குள்ளே கிறிஸ்துவுக்குள்ளே நாம் சிலுவையில் அறையப்பட்டோம், அடக்கம் பண்ணப்பட்டோம், உயிர்த்தும் எழுந்திருக்கிறோம். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? The day you died, eternal life begins. கிறிஸ்துவுக்குள் மரித்த அந்த நாளிலேயே உங்கள் நித்திய ஜீவன் துவங்குகிறது. மூன்றாவது, ரட்சிக்கப்பட்டவங்க புரிஞ்சு கொள்ள வேண்டிய முக்கியமான 3வது வார்த்தை forgiveness, மன்னிப்பு. அப்போஸ்தல நடபடிகள் 13ஆம் அதிகாரம் 38-39 இப்படி சொல்றார். Be it known unto you therefore men and brethren that through this man Jesus is preached unto you the forgiveness of sins. உங்களுக்கு பிரசங்கிக்கப்பட்டது பாவ மன்னிப்பு. And by him அவர் மூலமாக all that believe, விசுவாசிக்கிற எவருமே எல்லாவற்றிலும் நீதிகரிக்கப்படுகிறீர்கள். என்ன சொல்றாருன்னா, மோசேயின் நியாயப்பிரமாணத்தால் மன்னிக்கப்படாதவர்கள் எல்லாம் இயேசுவாகி இந்த தெய்வத்தை யார் ஏற்றுக்கொள்கிறார்களோ அவருடைய எல்லா பாவங்களையும் கர்த்தர் மன்னிக்கிறார். தைரியமா பக்கத்தில் ஒருத்தர்கிட்ட சொல்லுங்க, என்னுடைய எல்லா பாவங்களையும். சொல்லும் போது அது மன்னிச்ச மாதிரியா சொன்னீங்க, நல்லா சொல்லுங்க, மன்னிச்சிட்டார். இன்னொரு வசனத்தை படிப்போம். 31-34 எரேமியாவின் புஸ்தகம் 31-34 of ஜெரமியா எப்படி சொல்றார், no more shall teach, no more every man is neighbor and every man is brother. எல்லாம் விட்டுட்டு கீழே வரும்போது இந்த லாஸ்ட் லைன் பாருங்க, for I will forgive their iniquity. அவங்க அக்கிரமங்களை நான் என்ன செய்வேன், மன்னிப்பேன். அவங்க பாவத்தை இனி ஒரு நாளும் நான் நினைக்கவே. நீங்க அதை லேசா நினைச்சு என்ன ஒரு மாதிரி பார்த்தீங்க பாருங்க, அதுக்கு நல்லவே ஒரு அழிலே சொல்லியிருக்கலாம். உங்கள் பாவத்தை நான் இனி ஒரு நாள் என்ன செய்ய மாட்டேன், நினைக்கவே மாட்டேன். அதுக்கு பலத்த ஒரு அழிலே சொல்லுங்க பார்க்கலாம். 103 சங்கீதம் நம்ம படிக்கும் போது நமக்கு தெரியும், கிழக்குக்கும் மேற்கிற்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாக என் மீறுதல்கள் எல்லாம் அவர் என்ன செஞ்சிட்டாராம், மன்னிச்சிட்டார். ஆமென். கிழக்கு எங்கேயோ இருக்கு, மேற்கு எங்கேயோ இருக்கு. யாராவது அளக்க முடியுமா? வாய்ப்பே இல்லை. ஆண்டவர் திரும்ப வந்து ஆமே உன் மேல கோவம் வந்துடுச்சுன்னு கிழக்குக்கும் மேற்குக்கும் போய் உன் பாவத்தை நோண்டிட்டு இருக்க மாட்டாராம். கிழக்குக்கும் மேற்கிற்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் உன் மீறுதல்களை கர்த்தர் என்ன செய்கிறார், மன்னிக்கிறார். ஒரே சொல்ல மாட்டீங்களா? ஆமென். இப்படி வச்சுக்கலாமா? ஆண்டவர் நீதி அரசரா உட்கார்ந்து இருக்கிறார் சிங்காசனத்துல. ஒரு தூதன் வந்து சொல்றான், இதெல்லாம் இவன் செய்த பாவம் அப்படின்னு கர்த்தர்கிட்ட சொல்லும் போது அவர் என்ன தெரியுமா சொல்ல, எனக்கு தெரியல, ஞாபகம் இல்லைன்றவார், எனக்கு தெரியாதுன்றவார். இருக்கீங்களாங்க? உங்களை தாங்க சொன்னேன். தோ இந்த பிரதர் தெரியுமா, நீனா அவரை போய் பரலோகம்னு சொல்லிட்டு இருக்கீங்க ஆண்டவரை, அவன் செஞ்ச குப்பையெல்லாம் தெரியுமா, ஆவடியிலிருந்து திருவள்ளூர் வரைக்கும். ஆண்டவர் சொல்லார், எனக்கு தெரியாது. ஏங்க அவர் சர்வ ஞானிங்க, அவருக்கு தெரியும். ஆனா அவர் என்ன பண்ணுவாரு, தெரிஞ்சாலும் அதை அவர் நினைக்க மாட்டாராம். ஏன்னா உன்னை அவர் மன்னிக்கிறார். ரட்சிக்கப்பட்டவங்க புரிஞ்சு கொள்ள வேண்டிய முதல் வார்த்தை ஈவு, 2 நித்திய ஜீவன், 3 கர்த்தருன் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னிக்கிறார். சொல்லுங்களேன் ஒரு நல்ல ஆமென். ஹல்லேலூயா. அவர் உனக்கு பாவங்களை மன்னிக்கிறார். 4வது வார்த்தையை ரட்சிக்கப்பட்டவர்கள் புரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான வார்த்தை ஜஸ்டிஃபிகேஷன். ஜஸ்டிஃபிகேஷன். ஆமென். நான் ரட்சிக்கப்பட்டேன், கர்த்தருடைய பார்வையில் யாரா இருக்கிறேன், தேவனுக்கு முன்பாக நிற்கக்கூடிய திராணி உள்ளவர்களாய் கர்த்தர் உங்களை மாற்றுகிறார். ரோமருக்கு பவுல் எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரத்தின் 24ஆம் வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம். இங்கிலீஷ்ல சரியா இருக்கும், பீயிங் ஜஸ்டிஃபைடு.
being justified freely by his grace through the redemption that is in Christ Jesus. கிறிஸ்து இயேசுவின் மீட்பின் மூலமாய் அவர் என்ன இலவசமா நீதிகரித்து இருக்கிறார். நீதிமான்களாக்கப்படுகிறார்கள். நீதிமான்கள்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அந்த அந்த முகம் நீதிமான் முகம் மாதிரியே நீங்க சொல்லலங்க. நல்லா கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். 2:16 கலாத்தியரின் புஸ்தகத்தில் இப்படி சொல்றாரு, knowing that a man is not justified by the works of the law. நியாயப்பிரமாணத்தின் செயல்களால் ஒரு மனிதன் நீதிகரிக்கப்படுவதில்லை, but by faith in Jesus Christ. இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதனால் ஒருவன் நீதிமானாய் மாற்றப்படுகிறார். அவர் விசுவாசிக்கிறேன் சொல்றவங்க எல்லாம் கை உயர்த்தி ஆமென் சொல்ல மாட்டீங்களா? நீங்கள் நீதிமான்களாய் இருக்கிறீர்கள். Even we have believed in Christ Jesus that we might be justified by faith in Christ and not by the works of the law, for the works of the law no flesh shall be justified. புரிஞ்சிருக்கும். நான் படிக்க திரும்ப சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. ஜஸ்டிஃபைட் என்ற வார்த்தையினுடைய ரூட் வேர்டு என்ன தெரியுமாங்க? ஜஸ்டிஸ். பக்க சொல்லுங்க, நான் பரலோகம் போறேன் அப்படின்னு. ஏதோ பாவம் பொழிச்சு போனோன்னெல்லாம் உன்னை விடலையா? நீ பண்ண எல்லா குப்பையும் தெரிஞ்சு, உன் அக்கிரமங்களெல்லாம் மன்னித்து, உன் பாவங்களெல்லாம் மன்னித்து, அவர் நல்லவராய் இருந்ததுனால, அவர் கால்வரியில் செய்த செயல்களினால, அவரை நீ விசுவாசித்ததுனால, நீதியே இல்லாத உன்னை அவருடைய செயல்களால் நீ அவரை விசுவாசித்ததுனால அவருக்கு முன்பாக உன்னை நீதிமானாய் நிறுத்தி நீதிமான்களாக்கி இருக்கிறார். சொல்ல மாட்டீங்களாங்க? ஆமென். சோ இது நீதி. ஆமென். அவர் எனக்கு முழு விலக்கரையத்தையும் கொடுத்து, என்னுடைய அக்கிரமங்கள் எல்லாம் மன்னித்து, என் தண்டனைக்கு வேண்டிய விலக்கரையத்தெல்லாம் அவர் கொடுத்துட்டு என்னை பரலோகம் அனுப்பும் போது தப்பிச்சு போக விடல, பரிதாபப்பட்டு விடல, நீதியோடு சென்டென்ஸ் பண்ணியிருக்கிறார். அப்படின்னா சட்டப்பூர்வமா என்ன பரலோகத்துக்கு கொண்டு போறார். சொல்லிட்டு வாங்க, நீங்க பரலோகம் போன பின்னாடி எந்த பேயும் அங்க வந்து உன்னை பாவி கிவின்னு குற்றஞ்சாட்டெல்லாம் முடியாதுங்க. ஏன்னா உன்னை கர்த்தர் அனுப்பும் போது உனக்கு கொடுக்க வேண்டிய பாவத்தின் விலக்கரத்தை கொடுத்து உன் தண்டனைகள் எல்லாம் அவர் மேல சுமந்து தீர்த்து அவரை விசுவாசிக்கிற உன்னை நியாயப்பிரமாணத்தின் செயல்களால் அல்ல, தேவன் மேல் கொண்ட விசுவாசத்தால் உன்னை நீதிமான்கள் ஆக்கி இருக்கிறார். சொல்ல மாட்டீங்க. அஞ்சாவது, இட் இஸ் ரைச்சியஸ்னஸ். இட் இஸ் ரைச்சியஸ்னஸ். உங்க கணக்கில் கர்த்தர் நீதியை சேர்க்கிறார். 4:3 ரோமர் நமக்கு தெரியும். ஃபார் வாட் சேயத் தி ஸ்கிரிப்சர், வசனம் நமக்கு என்ன சொல்லுகிறது? ஆபிரகாம் தேவனை பக்கத்தில் நானும் விசுவாசிக்கிறேன். and it was counted unto him for righteousness. அது அவருக்கு நீதியாக எண்ணப்பட்டது. righteousness அப்படின்னா ரைட் ஸ்டாண்டிங் வித் காட். நீங்கள்லாம் நல்லதை செஞ்சீங்கன்னு அர்த்தம் இல்லை. அவர் எல்லாத்தையும் நல்லா செஞ்சதுனால உங்களை நீதியில் வச்சு, உங்கள் கணக்கில் இருக்க பாவத்தெல்லாம் தேவன் கணக்கில் வச்சுட்டு, இயேசுவின் கணக்கில் இருக்கிற நீதியெல்லாம் உங்கள் கணக்கில் வச்சு உங்களை கர்த்தர் தேவனுக்கு முன்பாக நீதி உள்ளவர்களாய் நிறுத்துகிறார். இருக்கீங்கன்னா ஒரு ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? இந்த அவர் சொன்னார், இந்த அகில உலகத்தின் பாவத்திற்காகவும் தான் இயேசு என்ன செய்தாருங்க? மரிச்சார். அப்படின்னா அவர் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வேண்டிய எல்லாத்தையும் செஞ்சு வச்சிட்டார், கம்ப்ளீட் பண்ணிட்டார். அக்கௌண்ட்டில் என்ன இருக்குங்க? நீதி நிறைய இருக்கு. இப்போ யாரெல்லாம் வந்து இயேசுவை விசுவாசிக்கிறாங்களோ அவங்க அந்த அக்கௌண்ட்ல இருக்கிற நீதி என்ன பண்ணுவாங்க? ட்ராப் பண்ணுவாங்க. ஆபிரகாம் ஒரு நாள் என்ன செய்தார்? தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. அவர் அக்கௌண்ட்ல இருந்து ட்ராப் பண்ணிக்கிட்டாரு. இப்படி வச்சுக்கலாமா? உங்களை கூப்பிட்டு சொல்றேன், $10 trillion அக்கௌண்ட்ல இருக்கு, நீங்க எப்போ வேணா எடுத்துக்கலான்னு. நீங்க அதை கேட்டுட்டு 10வது ட்ரில்லியன் ஆகுது, இப்போதைக்கு சாப்பிடணும் தூங்கணும், நீ போயிட்டேன்னு வச்சுக்கோ, ஏன் உனக்கு அக்கௌண்ட்ல என்ன வராது? இவ்வளோ $1 trillion இருக்குங்க அக்கௌண்ட்ல, நீங்க எப்போ வேணா எடுத்துக்கலாங்க. ஒன்னே ஒன்று தான் நீங்க செய்யணும், விசுவாசம் அவர் மேல. அவளும் கேட்டுட்டு $1 ஆகுது $1 ஆகுது போயா அப்படின்னு நீ உன் வாழ்க்கை வாழ்ந்துட்டினா, ஆனா நீ விசுவாசிச்சினா அவர் கணக்கில் இருக்கிற நீதி எடுத்து உன் கணக்கில் வச்சு, உன் கணக்கில் இருக்கிற பாவத்தை எடுத்து அவர் கணக்கில் வச்சு உன்னை நீதிமானாய் தேவனுக்கு முன்பாக நிறுத்துவார். அந்த நம்பிக்கை உள்ளவங்க கையை உயர்த்துவார். அல்ல சொல்ல மாட்டீங்களா? ஹல்லேலூயா. நிறைய பேர் நரகத்துக்கு போகிறது பாவத்தினால் கூட அல்ல, நிறைய பேர் நரகத்துக்கு போவது இயேசுவை விசுவாசியாததுனால. விசுவாசிக்கிறேன்னு சொல்றவங்க ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். உங்க பாவத்தின் கணக்கை கர்த்தர் கொடுத்துட்டார். ஒன், இட் இஸ் a free gift.
2 இது நித்திய ஜீவன், 3 யூ ஆர் ஜஸ்டிஃபைட், 4 இது நீதியின் கணக்கு, 5வது இது மீட்பு. ஆமென். ரிடெம்ஷன். ரிடெம்ஷன் என்ற வார்த்தை 1 கொரிந்தியர் 6:19-20 நான் வாசிக்கிறேன். உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறது என்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல என்றும் அறியீர்களா? பக்கத்தில் ஒருத்தர் சொல்ல, நீ உனக்கு சொந்தமே கிடையாது, உன் இஷ்டத்துக்கு அதெல்லாம் பண்ண முடியாதான். இன்னொரு முறை, நீங்க உங்களுக்கு சொந்தமே அப்படின்னு அர்த்தம். நீங்க சொல்றதெல்லாம் நீங்க செய்ய கூடாது. யாருக்கு சொந்தமோ அவர் சொல்றதுதான் நீங்க உங்களுக்கு நீங்க சொந்தம். அதுக்கப்புறம் சொல்றாரு, யூ ஆர் நாட் யுவர் ஓன், யூ ஆர் பாட் வித் a price. கிரயத்திற்கு கொல்லப்பட்டீர்களே. ஏங்க, உங்களை விலை கொடுத்து அவர் வாங்கிட்டாருங்க. அவர் சொல்றதாங்க நீங்க வரல. ஆமீன். வரல. கிரயத்துக்கு வாங்கப்பட்டீர்களே, ஆகையால் தேவனுக்கு உடையவளாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை நீங்கள் என்ன செய்யுங்கள்? மகிமைப்படுத்தணும். எங்க கையை தட்ட சொல்றோம், பாட்டு பாட சொல்றோம், அல்லேலூயா சொல்ல சொல்றோம், வசனத்தை பெற்றுக்கொள்ளுங்க, அவருக்காய் வாழுங்கன்னு சொல்றோம். இதெல்லாம் சொல்லி நீங்க அவரை மகிமைப்படுத்தணுமா? ஏன் மகிமைப்படுத்தணுமா? நீங்க உங்களுக்கு சொந்தம் அல்லங்க, உங்களை கிரயத்திற்கு அவர் வாங்கிட்டாரு. ரிடெம்ஷன். தொலைஞ்சு போன உங்களை, இப்படி சொல்லட்டுமா, ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் கர்த்தர் இந்த பூமியை சொந்தமா கொடுத்தாருங்க. அவங்க அதை சாத்தானுக்கு லீஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க. அதனால திரும்பவும் ஆண்டவர் தம்முடைய குமாரனை அனுப்பி கால்வரிக்கு வந்து போராடி முடித்து ஜெயித்து திரும்பவும் அந்த மீட்டு கொண்டு உங்க கையில தந்திருக்கிறாரு. இப்ப அவர் சொல்றாரு, நீங்க வாழும் இந்த காலங்கள்ல என்னை மகிமைப்படுத்தி வாழ வேண்டும். ஏன்னா நீங்க உங்களுக்கு சொந்தம் அல்ல, உங்களை நான் கிரயத்துக்கு வாங்கிட்டேன்றார். அவருக்கு சொந்தம்னு சொல்றவங்க ஒரு ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? அந்த உரிமையை கொண்டாடி நீங்க ஜெபத்துல கர்த்தருடைய நாமத்துல நிற்கும் போது எல்லாரும் உங்களை எதுவும் செய்யக்கூடாது, செய்ய முடியாதுங்க. ஏன்னா நீங்க அவருடைய சொத்துங்க. பக்க சொல்லுங்களேன், நான் விலை கொடுத்து வாங்கப்பட்டவன். ஹல்லேலூயா. உனக்கே நீ சொந்தம் கிடையாது, எவனுக்கும் நீ சொந்தம் கிடையாது. கர்த்தருக்கு தான் நீங்க சொந்தம். You don't belong to you anymore. You have been saved. You belong to Jesus. நீங்க ஆண்டவருடைய பிள்ளை ஆயிட்டீங்க. அவர் உங்களை எப்படி வாங்கினாருங்க? விலை கிரயத்துக்கு வாங்கிட்டார். So gift, eternal life, forgiveness, justification, righteousness, இந்த வார்த்தைகளை புரிஞ்சுக்கலனா உங்க ரட்சிப்பு உங்களுக்கு கடைசி வரையும் புரியாமலே போய். ரொம்ப ஷார்ட்டா ஸ்வீட்டா சொல்லிட்டு இருக்கேன். 6வது ரிடெம்ஷன். கர்த்தர் உங்களை விலை கொடுத்து வாங்கிட்டார். நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல, நீங்கள் அவருடையவர்கள். அவருடைய விலைக்கிரயத்திற்கு சொந்தமானவர்கள் நீங்க. ஒரே சொல்ல மாட்டீங்களா? அதனால்தான் உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் வாய்க்காமலே போகும். உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான். நீங்கள் என் உள்ளம் கையில் இருக்கிறீர்கள். என் கையிலிருந்து ஒருவனும் உன்னை பறிக்க இயலாது. என் கையில மட்டுமா? என் பிதாவின் கையில இருக்கீங்க. ஏங்க, உங்களை நான் விலை கொடுத்து வாங்கிட்டேங்க. அந்த தைரியம் உள்ளவங்க எல்லாம் கையை உயர்த்தி அல்ல சொல்ல மாட்டீங்களா? அவ்வளவு லேசாலாம் நீங்களை எதுவும் பண்ண முடியாது. இதை மடிச்சீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த உரிமையை கொண்டாடுங்க. இந்த உரிமையினுடைய எல்லா சுதந்திரங்களை நீங்கள் சுதந்திரித்து வாழ வேண்டும். ஒரு ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? And finally let me close. ரட்சிப்பினுடைய 6 வார்த்தையை சொன்னேன். என் கூட சொல்லுங்க. சொல்லுங்க. ஈவு. 7வது வார்த்தை இப்போ உங்ககிட்ட வரேன். இட் இஸ் டோட்டல் கமிட்மெண்ட். இது முழுமையாக அர்ப்பணிப்பு. ரட்சிக்கப்படுறவங்கலாம் கையை உயர்த்தி ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? இந்த 6 வார்த்தைக்கு பின்னாடி நீங்க செய்ய வேண்டிய முக்கியமான வார்த்தை முழுமையான அர்ப்பணிப்பு. எத்தனை பேர் கர்த்தருக்காக உங்களை நான் முழுமையா அர்ப்பணிப்பேன்னு சொல்றவங்க மட்டும் கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? யாரை பார்த்து தெரியுமா ஆண்டவர் சொல்றாரு? சபையில் இருக்கிறவங்க நம்மளை இன்னும் அர்ப்பணிக்கணும். இன்னைக்கு நான் சொல்ற வார்த்தை கவனிக்கணும். அறக்குறையா உங்களை அர்ப்பணிக்க கூடாது, முழுமையா உங்களை அர்ப்பணிக்கணும். டோட்டல் கமிட்மெண்ட். இயேசு எப்படி சொன்னார்னு 2 வசனத்தை காமிச்சிட்டு முடிச்சிடுறேன். லூக்கா 6:46 இப்படி வாசிக்கிறோம். Why call ye me Lord, Lord? என்ன ஆண்டவரே ஆண்டவரேன்னு என்று நீங்கள் சொல்லியும் நான் சொல்லுகிறபடி நீங்கள் செய்கிறதில்லை. ஏங்கன்றார். நான் என்ன கடவுளே கடவுளேன்னு கூப்பிடுறீங்க,
ஆனா நான் சொல்ற எதையுமே நீ என்ன செய்யறதில்ல. உங்க கீழே ஒரு வேலைக்காரன் இருக்கான் அப்படின்னு வச்சுங்களேன். நீங்க அவங்ககிட்ட ஒரு வேலையை கொடுக்குறீங்க. இல்லை சார், ஆமா சார், ஆமா சார் சொல்லிட்டு நீங்க சொன்னதை அவன் செய்யலைன்னா அவன் வேலைக்காரனா இருந்தேன்ன. அவர் சொல்றாரு, என்ன ஆண்டவரேன்னு கூப்பிடுறியா, நான் உங்ககிட்ட சிலதெல்லாம் சொல்லுவேன். கஷ்டமா இருந்தாலும் நீ என்ன செய்யணும், செய்யணும். என்ன ஆண்டவரே ஆண்டவரேன்னு கூப்பிட்டா மட்டும் போதாதுங்க. நான் சொல்றதை நீங்க என்ன செய்யணும், என்ன பாச செய்யணும், என்ன சொல்லணும், சண்டே சர்ச்சுக்கு வரணும். ஒன்று சின்னதாக சொன்னேன். சிலதெல்லாம் கடவுள் நம்ம கிட்ட சொல்லும் போது என்ன செய்யணும், முழுமையாக நம்மளை அர்ப்பணிச்சு ஒரு முட்டிக்காலை மடித்து சொல்லணும், இது வேணான்னு நினைக்கிறேன், கஷ்டமா இருக்கு, ஆனா இதை விட என் நித்திய ஜீவன் தான் ரொம்ப முக்கியம்னு தெரிஞ்சு ஆண்டவரை உமக்காக நான் இதை என்ன செய்யறேன். மத்தேயு 7:21 வாசிக்கிறோம். Not everyone who says to me Lord Lord shall enter the kingdom of heaven. இது தேவராஜ்யம், பரலோகம் சொல்றாரு. என் பரலோகத்துல என்ன ஆண்டவரே ஆண்டவரேன்னு கூப்பிடுற நிறைய பேரு பரலோகத்துக்குள் வருவதில்லை. Because by he who does the will of my father in heaven. என் பரலோக தப்பனுடைய சித்தத்தை யார், இங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா வராருங்க. சும்மா லேசாலாம் அவர் சொல்லல. என் பரலோக தந்தையின் சித்தத்தை யார் செய்யறாங்களோ அவங்க மட்டும்தாங்க பரலோகம் வருவாங்கன்றார். நீ தீர்க்க தரிசனம் உரைக்கலாம், நீ பேய்களை ஓட்டலாம், நீ கட்ட உடைக்கலாம், ஆனா நீ என் ஆண்டவரை ஆண்டவரை கூப்பிட்டு என் பரலோக தேவனுடைய சித்தத்தை நீ செய்யலனா சொல்றாரு, என் பரலோக ராஜ்யத்துக்குள்ள நீ என்ன செய்வதில்லையா. என கேட்கிற அன்பு நியூ லைஃப் சர்ச் மக்களே, கொஞ்சம் தூரம் கடவுளை பின்பற்றிட்டு ஒரு காலம் வரும்போது அங்க போகாம இன்னொரு பாதைக்கு நம்முடைய மரணத்துக்கு பின்னாடி போய்விட்டால் அதை விட நிர்பாக்கியமானது ஒன்றும் இல்லைங்க. இன்னைக்கு இருக்கிற எதுவுமே 70 வருஷத்துக்கு பின்னாடி உங்களுக்கு உதவாது. உங்களோட வாழ போகிற நித்திய ஜீவன் கர்த்தரை நம்புகிற நம்பிக்கை மட்டும்தான். அதை இயேசுவுக்காக என்ன அர்ப்பணித்து வாழ்வேன்னு சொல்றவங்கிறதா ரெண்டு கையை உயர்த்தி வராமேன்னு சொல்ல மாட்டீங்க. உங்க கல்யாணத்துல சினிமா பாட்டு இருக்க கூடாதுங்க. உங்க கல்யாணத்துல கூத்து இருக்க கூடாதுங்க. உங்க கல்யாணத்துல சந்தனத்திற்கும் குங்குமத்திற்கும் இடம் இருக்க கூடாதுங்க. உங்க கல்யாணத்துல பூசணிக்காய் இருக்க கூடாதுங்க. உங்க கல்யாணத்துல மாங்காய் இலை இருக்க கூடாது. அர்ப்பணிக்கிறேன். எங்க மாங்காய் இலை போட்டா என்ன பாசு கெட்டுரும், ஒன்னும் கெட்டுறாது. ஆனா என் அர்ப்பணிப்பின் பங்காக நான் அவருக்காக வாழுகிறேன் என்ற பங்குல இவைகள் எல்லாவற்றையும் சப்பென்றும் குப்பை என்றும் எண்ணி கிறிஸ்துவை அறிகின்ற சந்தோஷமா ஒரு சில முகம்லாம் கோன்ற மாதிரி பயமா இருக்கு எனக்கு. ஆண்டவர் சொல்ற, என்ன நீ ஆண்டவரை நாமத்துல தீர்க்க தரிசனம் உரைக்கலாம், பேய்களை ஓட்டலாம். 23ஆம் வசனம் முடிச்சேன். You can go home and I will declare to them. ஏன்னா ஆண்டவரை ஆண்டவரன் கூப்பிட்டு என் பரலோக தேவன் சொல்ற சித்தத்தை நீ செய்யலனா, அவர் என்ன சொன்னாரு, இங்கிலீஷ்ல சொன்ன, I never knew you. எனக்கு உன்னை சுத்தமா தெரியவே. அப்படின்னா என்ன தெரியுமா அர்த்தம்? இப்போ எங்க சிஸ்டருக்காங்க, உன்னை எனக்கு தெரியாது அப்படின்னா என்ன அர்த்தம்? உன்னை நான் சந்திக்கவே. என்ன ஒரு நிர்பாக்கியம் அது. I never met youன்றார். I never met you, I never met you. உன்னை நான் பார்க்கவே. ஏங்க அங்க போய் நின்று ஆண்டவரே ஆண்டவரே உன்னை எனக்கு தெரியாது போ அப்படின்னு சொல்றது நல்லா இருக்கா? இல்லை அங்கே போய் நின்றோடனே என் புள்ள வரான்னு ஏற்கனவே நீதியின் பங்கை சொல்லிட்டாங்க. ஆனால் ரட்சணியத்தில் கடைசியாக அவங்க இதை சேர்த்து ஒன்று சொல்கிறேன். நான் ஈவில் தொடங்கி மீட்பு வரைக்கும் சொல்லியிருக்கேன். ஆனால் நமக்கும் ஒரு பங்கு இருக்கு இல்லையா? அந்த பங்கில் ஒன்று செய்யணும், முழுமையாக அர்ப்பணித்து கர்த்தருக்காக வாழ வேண்டியது. எனக்கு ஒரு உதவி செய்யுங்க பக்கம். இனி நான் அறக்குறையான கிறிஸ்தவனா முழுமையாக உங்களுக்கு ஒப்புக்கொடு. சும்மா அப்படி செஞ்சு பாருங்களேங்க, அதுல இருக்கிற தனித்தன்மையான வெற்றி இருக்குங்க. உள்ளத்துல ஒரு பெரிய பரிசுத்தாவி உனக்கு வந்து துணையா நிற்பாருங்க. Praise the Lord. He is only God. அவருக்காக உங்களை அர்ப்பணித்து வாழணும். Hallelujah. இந்த வார்த்தையை கர்த்தர் பேசுவது யாருக்கு தெரியுமா? சபையில் இருக்கிறவங்களுக்கு. ஏன்னா சபையில் நிறைய பேர் அறக்குறையா இருக்காங்கன்னு சொல்றாங்க, எனக்கு தெரியாது. இப்போ ஒரு கேள்வி, நான் நிஜமா ரட்சிக்கப்பட்டிருக்கேனா இல்லையான்னு எனக்கு எப்படி தெரியும்?
நிஜமா ரட்சிக்கப்பட்டிருக்கேனா இல்லையான்னு எனக்கு எப்படி தெரியும்? நிஜமான ரட்சிக்கப்பட்டிருக்கேனா இல்லையான்னு எப்படி தெரியும்னா, அவர் உனக்கு பாஸா இருந்தா நீ ரட்சிக்கப்பட்டிருக்க. நீ தான் உனக்கு பாஸா இருந்த நீ இன்னும் ரட்சிக்கப்படலை. ஏன்னா நல்ல கிறிஸ்தவன் கர்த்தருக்கு தன்னை அர்ப்பணித்து வாழ்கிறான். புரிஞ்சிருந்தா நீங்க அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? He is not only my savior, he is my Lord and Savior. அப்ப நீங்க கையை உயர்த்தி என் கூட சொல்ல, ஆண்டவரே என் இஷ்டம் அல்ல உன் இஷ்டம் என்னில் நிறைவேற என்னை அர்ப்பணிக்கிறேன். இப்போ இந்த வசனங்களை படிக்கும்போது எனக்கு இயேசு சொல்றது என்ன புரிஞ்சுங்கன்னா, சும்மா நீ வந்து கையை தட்டி பாட்டு பாடி 2 அல்லேலூயா சொல்றதுனால பரலோகெல்லாம் போயிட போறது. நீங்க இன்னும் உங்களை அர்ப்பணித்து என்ன செய்யணும்? அடுத்த வருஷம் இந்த நாள்ல இன்னும் நம்ம வசனத்திலையும் வார்த்தையிலும் கிறிஸ்துவுக்கு நம்ம இன்னும் அதிகமா. நிறைய பேர் கவுண்டர் ஃபீட்டான ஒரு ரட்சிப்புல தான் நடக்கிறாங்க அப்படின்றது புரிஞ்சு கொள்ள வேண்டிய ஒரு காலத்துக்கு வந்திருக்கிறோம். எல்லா மச்சியும் எந்த மச்சியும் கூட ஒன்னு சொல்லட்டுமாங்க, நிஜமா கிறிஸ்தவன் ஆயிட்டா நிறைய பேர் பகைப்பாங்க. என்னை எதிர்த்தார்கள் உன்னை எதிர்ப்பார்கள், என்னை பகைத்தார்கள் உன்னை பகைப்பார்கள். ஆனால் அப்பொழுதும் நீங்கள் சொல்ல வேண்டும், வாழ்ந்தாலும் இயேசு, செத்தாலும் வாழ்வீர்களா, ஒப்பு கொடுப்பீர்களா? We should stop duplicate Christianity. கிறிஸ்துவுக்காய் வாழுங்கள். குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால் நீங்கள் மெய்யாகவே. நிறைய நேரம் சிந்திக்க வேண்டியிருக்கு, சபையில் இருக்கிற எல்லாருமே ரட்சிக்கப்பட்டாங்களான்னு. எழும்பவான அமர்ந்திருக்கிறவனுமாய் 2 கரங்களை உயர்த்தி கண்களை மூடி மீண்டும் உங்களை கர்த்தர் பக்கம் இன்னைக்கு இழுக்கிறேங்க. பாஸ்டர் இவ்வளோ வருஷம் ஏதோ ஒன்று வாழ்ந்துட்டேன், ஆனால் இன்னைக்கு என்னை அர்ப்பணிக்கிறேன். வயது கடந்து போயிட்டே இருக்கு, சீக்கிரம் உங்க வருகை இருக்கும்னு சொல்றாங்க, அல்லது மரணம் என்னை எப்பொழுது சந்திக்கும் தெரியாது. கை உயர்ந்திருக்கட்டும், கண் மூடி இருக்கட்டும். விசுவாசியே அல்லது மனுஷனே அப்படின்னு கூப்பிடுறேன். உனக்குள்ள ஒரு சுவாசம்னு ஒன்று இருக்கு பாரு, அது இருக்கிற வரைக்கும் தாங்க உயிர். இன்னைக்கு ஒரு நிமிஷம் அந்த சுவாசம் உன்னை விட்டு போயிடுச்சுன்னா நீ செத்த பிணம். மன்னிக்கணும் அந்த வார்த்தைக்கு, you are just a dead body. ஆனா அது வருவதற்கு முன்பு நான் சொல்வது போல ஒரு பபிள், ஒரு குமிழ், அது ஓங்கி பறக்குதுன்னா காரணம் அதுக்குள்ள ஒரு காத்து இருக்குங்க. இன்னைக்கு காத்து வெளியே போச்சோ அன்னைக்கு அந்த குமிழ் இல்லைங்க என்பது போல இன்னைக்கு அந்த சுவாசம், the breath உங்களை விட்டு போயிடுச்சுன்னா இந்த ஜீவன் நம்ம விட்டு பிரிக்கப்படுங்க. ஆனா வாழும்போது கிறிஸ்துவுக்காய் வாழ்ந்தவர்களுக்கு கர்த்தர் தருகிற பெரிய பாக்கியம் நித்திய ஜீவன், இட்டர்னல் லைஃப். பரலோக ராஜ்யத்தை கர்த்தர் தருகிறார். இதுவரைக்கும் அந்த தீர்மானம் எடுக்காத யார் இருந்தாலும் இன்னைக்கே உங்களை ஒப்பு கொடுங்க. அடுத்த 1 மாசத்துல ஞானசானத்தை இங்க நடத்த போறோம். ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? கல்யாணமா இருக்கு, நான் எடுக்க போறேன்னா கூட பரவாயில்ல, சொல்லி எடு. கல்யாணமும் இருக்கு பாஸ்டர், அதை விட கல்யாணத்தை விட முக்கியம் என் இயேசுவை என் ரட்சகரா ஏற்றுக்கொண்டேன். இதுவரைக்கும் அவரை ஏற்றுக்கொள்ளாத யாரேனும் இன்னைக்கு என் சத்தத்தை கேட்கிறீங்கன்னா முழுமையாய் அர்ப்பணியுங்கள். Maybe you are a believer, but இன்னும் முழுமையா வரலனா இன்னைக்கு திரும்பவும் உங்களை ஒரு முறை கர்த்தருக்கு அர்ப்பணியுங்கள். கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார். அர்ப்பணித்தேன் அர்ப்பணித்தேன். நல்லா கையை உயர்த்தி, ஒரு கை இறங்கக்கூடாது. அர்ப்பணித்தேன், நான் அர்ப்பணித்தேன், என் ஆவி ஆத்தும சரீரம் அர்ப்பணித்தேன், என் ஆவி ஆத்தும சரீரம் அர்ப்பணித்தேன். அப்பா என்னை முழுவதும் அர்ப்பணித்தேன் ஐயா. உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தம் ஐயா. என் அப்பா என்னை முழுவதும், உயிரோடு இருக்கும் நாளெல்லாம். இப்ப 2 கரங்களை மேல உயர்த்தி அர்ப்பணித்தேன் அர்ப்பணித்தேன் அர்ப்பணித்தேன், நான் அர்ப்பணித்தேன், என் ஆவி ஆத்தும சரீரம் அர்ப்பணித்தேன். உள்ளம் உடல் எல்லாமே உமக்கு சொந்தமையா. உள்ளம் உடல் எல்லாமே உமக்கு சொந்தமையா. கள்ளம் கபடு இல்லாமல்
என கள்ளம் கபடு இல்லாமல் கையை உயர்த்தி அர்ப்பணித்தே அர்ப்பணித்தே என் ஆவி ஆத்துமா என் ஆவி ஆத்துமா சரீரம். நல்ல ஆண்டவரே, in salvation these are important things. இந்த 7 படிகளும் 7 வார்த்தைகளும் மிக ஆழமானவைகள். இதை புரிந்து கொண்டு எங்கள் வாழ்க்கையின் லக்கை நோக்கி பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி பரம அழைப்பை நோக்கி ஓடிட்டு இருக்கோம்ப்பா. இடையில் வரக்கூடிய எந்த விஷயங்களும் எங்கள் யாரையும் சிதறடிக்காமல் நித்திய ஜீவனை நோக்கி கிறிஸ்துவ விசுவாசத்தினுடைய ஆழங்களில் வேரூன்றி நின்று நடந்திட எங்களுக்கு கிருபத்தாங்க, அர்ப்பணித்து வாழ கிருபத்தாங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. கரங்களை உயர்த்திய ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, செய்த சகல உபகாரங்களையும் மறவாது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியம், பராமரிப்பு, பாதுகாப்பு, வழி நடத்துதல், நிறைவு, அனுகிரகம் நம் அனைவரோடும் எல்லா பரிசுத்தமானோடும் திருச்சபையோடும் கூடி வந்த அனைவரோடும் இன்றும் என்றும் இருப்பதாக. அர்ப்பணித்தேன் அர்ப்பணித்தேன். எல்லா கையை உயர்த்தி, ஒரு கையை இறங்கக்கூடாது. அர்ப்பணித்தேன், நான் அர்ப்பணித்தேன் என் ஆவி ஆத்தும சரீரம். அர்ப்பணித்தேன் என் ஆவி ஆத்தும சரீரம் அர்ப்பணித்தேன். அப்பா, என்னை முழுவதும் அர்ப்பணித்தேன் ஐயா. உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தம் ஐயா. என் அப்பா, என்னை முழுவதும் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம். இப்ப 2 கரங்களை மேல உயர்த்தி அர்ப்பணித்தேன் அர்ப்பணித்தேன் அர்ப்பணித்தேன், நான் அர்ப்பணித்தேன் எங்க ஆவி ஆத்தும சரீரம் அர்ப்பணித்தேன். உள்ளம் உடல் எல்லாமே உமக்கு சொந்தமையா. உள்ளம் உடல் எல்லாமே உமக்கு சொந்தமையா. கள்ளம் கபடு இல்லாமல் என கள்ளம் கபடு இல்லாமல் கையை உயர்த்தி அர்ப்பணித்தே அர்ப்பணித்தே. என் ஆவி ஆத்துமா என் ஆவி ஆத்துமா சரீரம்